4 சென்ட் இடத்துல 1650 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியாவில் டவுன் ஃபுல்லே நம்மளுக்கு 3 பெட்ரூமே ரொம்ப அழகாக ரெடி பண்ணி 3க்குமே அட்டாச் கம் பாத்ரூமோட அவுட்டர் பாத்ரூம், கிச்சன் கம் டைனிங் ஹால், ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங், லிவிங் ஏரியாவோட வீட்டவே ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. வீடு அமைஞ்சிக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பயங்கரமாக டெவலப்பிங் ஆகிட்டு ஏரியானா கோயில்பாளையம் ஒன்று சொல்லலாம். கோயில்பாளையத்துலேருந்து ரொம்ப பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு. வீட்டுக்கு உள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியும் சரி எந்த குறையும் இல்லாமல் ஒரு வீட்டை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாமே பார்த்துடுங்க. ஓகே, இப்போ எல்லாருமே வாங்க இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை பே பண்ண மாட்டேன் சார், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு அமைச்சிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்த்துடலாம். 4 சென்ட் இடத்துலங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங் நம்மளுக்கு டவுன் ஃபுல்லே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா தெற்க பார்த்த சைடில் மெயின் டோர் நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்திங்கன்னா 3 கலர்ஸ் மட்டுமே ரொம்ப ஹைலைட் பண்ணி அதுக்கு ஸ்டைப் டிசைன் டச்சர் ஒர்க்கில் பண்ணி நிறைய ஸ்பாட் லைட்டோட எலிவேஷனை செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. எலிவேஷனில் பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணனால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி கேட்டுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலை நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப பெரிய கார் பார்க்கிங். இந்த கார் பார்க்கிங் ஏரியா மொத்த அளவு பார்த்திங்கன்னா 13x20. சீலிங்கில் முழுக்க நம்மளுக்கு நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல கிளாசி பின்ஸ் நம்மளுக்கு டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா 2x2ன்னு சொல்லிட்டு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன் நம்மளுக்கு கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க் பிளேஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் தாண்டின உடனே பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு நிறைய 2 வீலர்ஸ் நிறுத்துற மாதிரி நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம கடைசி வந்தோம்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட், அதாவது வீட்டோட ஜலமூலையில் பார்த்திங்கன்னா போர்வெல்லி வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஷை ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டு கிழமை பார்த்திங்கன்னா கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோன்னே பார்த்திங்கன்னா 16x17 சொல்லிட்டு வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் கிழமை வந்து 2x4 ஐ க்ளோசி வெட்டிஃபிட்டேஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈச் சைடில் அமைச்சிக்கிற வாலில் பார்த்திங்கன்னா அங்கே நம்மளுக்கு சூப்பராக வந்து கிளிட்டரிங் டச்சர் ஒர்க் வந்து செம்மையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வாலில் பார்த்திங்கன்னா வென்டிலேஷனுக்காக பார்த்திங்கன்னா பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. லிவிங் ஏரியாவில் ஃப்ளோர் டைல்ஸ்க்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்திங்கன்னா அதே பேட்டர்னில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணிக்கிறது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கோல்டு இஸ் கோல்டு, பழசை மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் இவங்க பழைய டைப்பில் சர்க்கிள் டைப்பில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தது பார்க்குறக்கு ரொம்பவும் அழகாக இருக்குங்க. அதில் நிறைய ஸ்ட்ரிப் லைட் ஸ்பாட் லைட்டோட ஃபினிஷிங் பண்ணது பார்க்குறக்கு இன்னமும் சூப்பராக இருக்குது. ஃபால் சீலிங்கே ரொம்ப அழகாக இருக்குது. அழகுக்கு அழகுப்படுத்துகிற மாதிரி இவங்க கொடுத்துருக்கிற சூப்பரான மல்டிமீடியா டிவி யூனிட், ஷோகேஸ் பொசிஷன், பூஜா யூனிட், கேப் யூனிட் எல்லாமே நம்மளுக்கு ரெடி பண்ணி செம்மையான லுக்கு ஃபினிஷிங்கில் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இதை போக பார்த்திங்கன்னா கீழே நம்மளுக்கு செட்டப் பாக்ஸ் கனெக்ஷன், ஒய்ஃபை கனெக்ஷன் எல்லாமே வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் பண்ணது பார்க்குறக்கு இன்னமும் சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட், அதாவது அக்னி மூலையில் அமைஞ்சிக்கிற வீட்டோட க்யூட்டான கிச்சன் கம் டைனிங் ஹால். போகிற என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு சூப்பராக வந்து பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பார்ட்டிஷன் ஒர்க் தாண்டி நம்ம அப்படியே உள்ளே போனோம்னா வீட்டோட அழகான கிச்சன் கம் டைனிங் ஹால் பார்த்துடலாம். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் மொத்த அளவு பார்த்திங்கன்னா 16x8. டைனிங் ஹாலில் வென்டிலேஷனுக்காக பார்த்திங்கன்னா பெருசாக நமக்கு ஒரு யூபிஎஸ்னை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா கிச்சனில் நம்மளுக்கு பாட் ஷேப்பில் கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பர் ரெடி பண்ணி கவுண்டர் டாப் கீழே பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷனில் நிறைய பேஸ் யூனிட், ஆர்சிசி லேப் யூனிட், மசாலா டேபிள்னு ஸ்டோரேஜுக்காக பார்த்திங்கன்னா எல்லா ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துட்டாங்க. கிச்சன்லேருந்து டைனிங் ஏரியாவுக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா லேப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி எல் ஷேப்பில் நம்மளுக்கு சூப்பராக வந்து டைல்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு அப்படியே நம்ம வெளியே வந்து அப்படியே நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது வீட்டோட குபேர மூலையில் அமைஞ்சிக்கிற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 16x10 சொல்லிட்டு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா வெஸ்ட் அண்ட் சவுத் வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ்னை ஃபிட் பண்ணி மேலே நம்மளுக்கு ஒரு சீலிங் ஃபேன் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமில் சவுத் சைட் வாலில் பார்த்திங்கன்னா லேப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே நம்மளுக்கு வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், மிரர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது.
அதே மாதிரி நல்லா நீட்டான கலர் காம்பினேஷனில் ஃபினிஷிங் பண்ணது பார்க்குறதுக்கு இன்னமும் சூப்பராக இருக்குது. அந்த வாலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 கடப்பாக்கள் ஃபிட் பண்ணி அதில் நமக்கு ஷோகேஸ் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமில் வெஸ்டர்ன் டைப் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸ் வேணுமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூமுக்கு வால் டைல்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் நம்மளுக்கு ரிலே பண்ணி கொடுத்துருந்து பார்க்குறதுக்கு புதுசாக இருக்குது, ஆனால் அழகாக இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 11க்கு 16ன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் நார்த் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ்ஸை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணது பார்க்குறக்கு ரொம்பவும் அழகாக இருக்குங்க. சீலிங்கில் நம்மளுக்கு ஒரே ஒரு சீலிங் ஃபேன் மட்டும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கவர் அவுட் பண்ணி சென்டரில் அப்படியே நம்மளுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணி அதுக்கு சென்டரில் வந்து சின்னதாக நம்மளுக்கு மிரர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டீ டேபிளில் நம்மளுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் லேஃப்ட் ஒர்க் பண்ணது பார்க்குறக்கு ரொம்பவும் அழகாக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இதில் நம்மளுக்கு சிங்கிள் பீஸ் வெஸ்டர்ன் டைப் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப், வாஷர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸ் வேணுமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிடுவாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸி ஃபினிஷில் நம்மளுக்கு டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷில் நம்மளுக்கு டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு அப்படியே நம்ம வெளியே வந்து அப்படியே நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமை பார்த்துடலாம். எல்லா பெட்ரூம் டோர்ஸும் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை பார்த்தீங்கன்னா எல்லா சின்ன குட்டீஸ்க்கு எல்லாமே பிடிக்கிற மாதிரி 10க்கு 11ன்னு சொல்லிட்டு சின்னதாக க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கிற கலர் காம்பினேஷனில் வார்ட்ரோப் கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கே ரொம்பவும் அழகாக இருக்குங்க. நம்மளுக்கே பிடிக்கும் போது அப்போ நம்ம வீட்டு குட்டீஸுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். அதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் வீட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. மிரரோட நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஈஸியில் அமைச்சிக்கிற வாலில் மட்டும் பெருசாக நம்மளுக்கு ஒரு விண்டோ வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமில் வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப், வாஷர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸ் வேணுமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிடுவாங்க. எல்லா பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கலாம். மேலே நம்ம டெரஸ் ஏரியா போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர் டேக்கேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து வீட்டோட அவுட்டர் பாத்ரூமாக நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இந்த அவுட்ரு பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. அவுட்ரு பாத்ரூமை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்த டைப்பில் க்ளோசெட்டில் மாட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸி ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்னக்குன்னு பார்த்துக்கலாம். டெரஸ் ஏரியா போகிறதுக்கு அவுட்டர் டேக்கேஜ் ஏரியா கொடுத்து ஸ்டேக்கேஜ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டெரக்கோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே நம்மளுக்கு டெரஸ் ஏரியா ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டான டெரக்கோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணிட்டாங்க. 2 சிண்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது நம்மளுக்கு சின்னதாக வந்து சிவில் ஒர்க் பண்ணி பெட் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே 2 சிண்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. துணி துவைக்கிறதுக்கு கல் அண்ட் துணி காய போகிறதுக்காக லேங்கிள் எல்லாமே கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காமல் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸைட்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா கோயில் பாளையத்துலேருந்து அப்படியே நம்ம கிழக்கு வந்தோம்னா ஒரு நல்ல ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 95 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.